எங்களுடன் இணைந்து உங்கள் வணிகத்தை மேம்படுத்துங்கள். ஆயிரக்கானோரை சென்றடைய இப்போதே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் மாமா, எதுக்கு வந்தீங்க? உங்க பேரு? ராஜகுமார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கோம், மேட்சிங்கா? ஆமா மேடம். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னேன். அம்மாவும் தம்பி மட்டும்தான் எங்க வீட்டுல. நான் வந்து தாய் மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கேன். வந்து வீட்டுல வந்து தாய் மாமா என்ன வேண்டான்னு சொல்லி அண்ணி கூட தொடர்பு வச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்றாங்க. அந்த வாயை கூட திறந்து சொல்ல முடியல, ஏன்னா தேம்பி தேம்பி அழுகுறேன். குழந்தை இருக்காமா? குழந்தை இல்லாத பிரச்சனை, அது வச்சுதான் பிரச்சனை, வேற பிரச்சனையே இல்லை. அதை வச்சு ஏற்றி விடுறாங்க. எத்தனை வருஷம்? 8 வருஷம் இருக்கு கல்யாணம் ஆகி. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்தீங்க? நாங்க 8 வருஷம் நல்லா கூட நல்லா தான் இருந்தோம் மேடம். 6 மாசமா தான் மேடம். ஒழுங்கா பேசதும் புரியல. அவங்க வந்து வேலை, அவங்க திண்டிவனத்துல இருக்காங்க மேடம். அண்ணன் ஒய்ஃபும் திண்டிவனத்துல இருக்காங்க. அவங்க வேலை இல்ல, திண்டிவனத்துல வேலை இல்ல, அதனால இங்க இருக்கேன்னு சொல்லி. ஹஸ்பண்டோட அண்ணன்னா இன்னொரு தாய் மாமன்? ஆமா, இன்னொரு தாய் மாமனும் தாய் மாமா ஒய்ஃபும். நல்லா தான் இல்ல, 4 பேர் நாங்க நல்லா தான் இருந்தோம். அவங்களுக்கு குழந்தை இருக்கா? இப்பதான் 12 வருஷம் அவங்க குழந்தை இல்லாம இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. மாமா என்ன செஞ்சாரு, நான் வேலை திண்டிவனத்துல வந்துருச்சு, அதனால நான் திண்டிவனத்துக்கு போறேன், அத்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. இவருக்கு நேரம் பார்த்து என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன்? இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி கோழி அமுக்கிற மாதிரி நசுக்கு நமக்கு விட்டுட்டு போகும். நாங்களும் சகஜமா தான் நாங்க வந்து அக்கா தங்கச்சி மாதிரி நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். இந்த நடந்து இப்படி பழங்குவாங்கன்னு எனக்கு தெரியாது. சாதாரணமா நான் விட்டுட்டேன். என் வீட்டுக்காரல எங்க போனாலும் அவங்க கூட்டிட்டு போவாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. இவங்களுக்கு தொடர்பு இருந்திருக்கு, எனக்கு தெரியல. அது எப்படி உனக்கு தெரிய வந்தது? அது ஒரு நாள் நாங்க தூங்கிட்டு இருந்தோம் மேடம். அதுக்கு இரும்பு கட்டலங்க எந்திரிச்சாலும் தங்குனாலும் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டு மெதுவா அப்படி எந்திரிச்சு பார்த்தா பாத்ரூம் தான் போறாங்க போட்டு நினைச்சிட்டு நான் வந்து சாதாரண வந்துட்டேன்னா இப்படி எந்திரிச்சு அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு 4 வாட்டி 5 வாட்டி அலைஞ்சாங்க. சரி என்னதான் செய்யறாங்கன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நான் படுத்துட்டு போற முடி படுத்துட்டு பாருங்க. அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க 2 பேருமே. வீடு அவங்க வந்து ஜன்னல் வெளியே கூப்பிடுறாங்க. ஏன் தயங்குறீங்க? ஜன்னல் வந்து இப்படி கூப்பிடுறாங்க, இருங்க பாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிழலை நான் பாத்துட்டேன். எங்க வீடு கதவு திறந்து கிடந்தது. அந்த நிழல் அவங்க மூஞ்சி நான் பாத்துட்டேன். ஜன்னல் வெளியே அவங்கள பாத்துட்டேன். உங்க டெக்னிக் எனக்கு தெரியும்டா, வா. இவங்க தான் ஆமா, இது நம்ம சந்தேகப்பட்டு சரியா போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க. பின்னாடியே இவங்களும் போறாங்க, அவளும் போறாங்க. உள்ள போயிட்டு நான் சரி கதவை கூட்டிட்டு சொல்லிட்டு பின்னாடியே வாமா போனோம் பாருங்க. அந்த நான் பட்டுனா இல்லைன்னு பாக்கிறதாண்டி அவங்க உள்ள விட்டுட்டு வெளியில வந்தாங்க பாருங்க. எண்ணி குடிச்சிட்டாங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதையா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். எங்க யாருக்கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சொல்லக்கூடாது, எங்க அம்மாவுக்கு உங்க அம்மா கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்க தம்பிட்டு யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணு சொல்லிட்டு சத்தியம். உங்க அண்ணி என்ன சொன்னாங்க? அவங்களோட நான் கேட்கல. அவங்க அசிங்கப்படுத்த விரும்பலன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே கேட்கல. என் மனசு இருக்கு, அதான் கடவுள். வீட்டுக்கார மட்டும் நான் சத்தம் போட்டேன். ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, ஒரு அண்ணன் முன்னாடி இப்படிலாம் செய்யலாமா, வெளியில கூட அசிங்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்ல யாருமே யாரும் எழுப்பின்னு சொல்ல நம்ம குடும்பத்துக்கு அசிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எழுப்பல. நம்ம குடும்பத்துக்கு கௌரவம் தான் முக்கியம். சரி மேடம், வந்து வேலை விட்டு வந்தா நம்ம பொண்டாட்டியை பாக்கணும்னு ஆசை இல்லை. பேக வீட்டுக்குள்ள போட்டு அந்த வீட்டுல போய் உட்காந்து பார்க்க நைட் 9:30 மணி 10 மணி தான் வீட்டுக்கே வருது. எப்படான்னு தெரியுற நீ இருடி வந்து பாக்குறவங்க கணக்க நான் தானே சொல்றேன். ஏங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, செய்யாதீங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் சொல்லிட்டேன், ரொம்ப டார்ச்சர் அதிகமாகி சண்டை முத்தி மாதிரி எனக்கு ஜுரம் வேற வந்துச்சு. நீங்க எங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்க, எனக்கு கொண்டாதீங்க, நான் அடிச்சு கொண்டாதீங்க, எங்க அம்மாட்ட கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லுவோம். அவங்களே வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு உங்க அம்மா கிட்ட யாருமே சொல்லாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கி தான் அனுப்புனாங்க. எங்க தம்பி மேலே எங்க அம்மா மேலே சத்தியம் பண்ணி நான் 6 மாசம் சின்ன என் புருஷன் வந்து கூப்பிட வரல. இங்க எல்லா வேலைக்கும் நான் வேணும், நான் இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது. சாரி, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், உன்னை நான் அப்புறமா மீட் பண்றேன். எனக்கு மாதிரி தான் முக்கியம், நீ எனக்கு முக்கியம் கிடையாது. அப்படிங்காக அண்ணன் வந்து வெளியூர்ல வேலை செய்யறாரு. அவர்கிட்ட சொன்னோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அவன் அவகிட்ட போட்டு நீ என்கிட்ட வந்து உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. என்னமா வேணும் உங்களுக்கு? எனக்கு எங்க வீட்டுக்காரர் என் கூட சேர்த்து வைங்க மேடம், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். என் வீட்டுக்காரர் எங்கனாச்சும் போயிடுறோம். இவங்க வேண்டாம், இவங்க தான் கெடுக்கிறதே. இவங்க அண்ணன் போட்டுட்டு தான் என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. எங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க மேடம். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ கூட பேச பண்ண மாட்டேன், என்ன சொல்லிட்டு இருக்கேன் இப்பதான். தம்பி உங்க பேரு? கணபதி மேடம். உங்க வைஃப் தானே? ஒய்ஃப் தான் மேடம். அக்கா பொண்ணு தான். அப்பா ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுத்தாரு. 10 வருஷம் நல்லா தான் இருந்தோம். 10 வருஷம் 10 மாசம் நடக்கும். 10 வருஷம் நல்லா தான் இருந்தோம். சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானா யாராவது சந்தேக பிடிக்கணும், சந்தேக பிடிக்கல மேடம். மூத்த ஒரு பொண்ணாட்டி அம்மா மாரி அது வேணும். அவங்கள பிடிச்சி சந்தேக பிடிச்சிட்டு இப்படி பேச செஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க சந்தேகம் மட்டும்தான் இது சொல்றீங்க? அவன் சந்தேகம் தான் மேடம். புலம்பாதீங்க சார், ஏன் சார் புலம்பிட்டு? எவ்வளவு உருட்டி விட்டா அந்த உருட்டை நம்பிட்டு போட போட்டுக்கிட்டு இருக்கீங்க. 6 மாசம் ஏன் அவங்களை போய் கூட்டிட்டு வரல நீங்க? 6 மாசம் மேடம். நான் எனக்கு போன் போடுவேன். எனக்கு போன் போட்டா இல்லாத அசிங்க வார்த்தை மேடம். எனக்கு போனே பண்ண மாட்டாங்க. மாசத்துக்கு ஒரு டிப் தான் போன் பண்ணுவாங்க. எனக்கு போன் மேடம்.
போய் சொல்லக்கூடாது. உண்மையா மேடம் சொல்றேன். டெய்லியா ஃபோன் பண்ணுவீங்க? வாரத்துல 2 நாள் போட்டுறேன் மேடம். அது எப்படி டெய்லி சொன்னீங்க முதல்ல? இல்ல மேடம், பைசா இருந்தா தனிக்கு நான் போட்டுறேன் மேடம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. கம்முன்னு இருந்தேன், ஒரு உடம்பு சொல்லிட்டு இந்த தலைவலி மாத்திரையும் உடம்பு சுர மாத்திரை வாங்கி கொடுத்து பார்த்துட்டு இருந்தேன். சரியா கேட்கல. அவங்க வந்து சத்தம் பண்ணாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், துட்டு இல்லாம இனி அப்படின்னு. இந்த 100 ரூபா தரண்டு வந்து கையில கொடுத்துட்டு போனாங்க. ஓ அப்படியா விஷயம்? இல்லை, நான் கெஞ்சி கூட்டு பார்த்தேன். வரைய சாதனைக்கு வரைய மாட்டேன்ட்டேன். அப்புறம் வெளியே கூப்பிட்டு நான் கூப்பிட்டு 6 மணிக்கு 5 அடிச்சு இழுத்துட்டு போ அப்படி சொன்னாங்க மேடம். அது 9:05 12 மணிக்கு மேடம். பொய். அதையும் பைசா அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு விடுவாங்க. கையில காசு ஏன் கையில வச்சுட்டு போனாங்க? பொய் சொல்லக்கூடாது. அது வந்து இது மறுநாள் வந்து 11:40 கரெக்ட் டைம் 11:40 நடந்த டைம் எல்லாம் கரெக்டா நான் சொல்றேன். அம்மையாவது என் வயிற்றுல சும்மா விடாத மனலாம் பார்த்து நல்லா இருந்துக்க. அப்புறம் வயிற்றுல இவங்க வந்து சாமி கும்பிட்டு முன்னாடி உள்ள போயிட்டு அவங்க அண்ணி வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க சாமி பின்னாடி நான் போறேன், அவங்களுக்கு தெரியல. இவங்க போனதே சரின்னு போயிட்டு இப்படி பிடிக்கிறாங்க. ஏன்டா காட்டு எருமை, நீ அம்மாவை இங்க புடிச்சா தூக்குவியா? நீ யார் அடிபடுது மேடம்? அந்த படிக்கல இருந்து கீழ வந்து அவங்க கைக்கு மேல ஏத்தி விட்டாங்க. ஐயோ தப்பு படிக்கல நான் நின்றேன். படிக்கல தாண்டி போகும்போது நீ வந்த பின்னாடி வந்தாங்க மேடம். பின்னாடி சரி இப்படி பிடிக்கிறாரு மேடம். இல்ல மேடம், இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? நான் கால் வந்து பின்னாடி வந்தாங்க மேடம். நான் பாத்துற போறேன் மேடம். இல்ல பிராட் விடுறாங்க மேடம். உண்மையில இதெல்லாம் இவ்வளோ புள்ளி விவரத்துல ஞாபகம் வச்சிருக்கீங்க. சாதாரணமா ஆம்பளைங்களுக்கு அந்த ஞாபகமே இருக்காது. நீங்க சாதாரணமா பண்ணிருந்தீங்கன்னா தடிக்க விழுந்துட்டீங்க. சும்மா இந்த புள்ளி விவரம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஐயோ என்ன பண்ணேன்னு ஞாபகம் இல்லாம தான் நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதனால போய் சொல்றீங்க. இந்த மாதிரி தப்பு நடக்குமாமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்றாரு மேடம். நீங்க உன் முன்னாடி நான் என் முன்னாடி அவன் வச்சுக்கிட்டால உன்னை நான் வச்சுக்கிறேன், சரியா போயிடும். அடிக்கல. இந்த ஒரே ஒரு இப்படி வெளியே அசிங்கப்படுத்தது அடிச்சீங்களா இல்லையா? இல்ல மேடம். ஒரு அடி அடிச்சீங்களா? ஒரு கூட அடிக்கலாம். கழுத்துல பிடிச்ச மேடம். அந்த ஒரு தப்பு தான் பண்ண மேடம். தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? தப்பு பண்ணிட்டு சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு உங்க மதனிக்கு எப்படி உறவு? அண்ணி தான் அண்ணன் கூட நம்ம அண்ணி மேல மறு சொல்ல மாட்டேன். சரியா கூட பேச மாட்டேன். அண்ணினா என்னன்னு பேசுவேன். இப்ப என்ன இந்த கட்டி புடிச்சீங்க உள்ள வீட்டுக்குள்ள நடந்துட்டீங்க. தப்பா பேசிட்டு இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் மறைச்சாலும் உண்மை வந்து மறையாது. தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். ஏய் சத்தியமா தள்ளி விட்டா மேடம், மேல வந்து அப்படி தள்ளி விட்டு ராஜ் வந்து அங்க பாரு அப்படி கையாஸ்டாங்க. சத்தியமா சொல்ல போய் சொல்லாதீங்க. நான் உண்மை நான் பிராட் உள்ள, நீ தான் பிராட் உள்ள. அப்படிங்களா? ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். நீங்க சொன்னீங்க எங்க அம்மாவை ஏறினாங்க. நேத்து கூட இருந்தா இல்ல மேடம், அவங்க பொண்ணு வர மாட்டாளா, நீ வந்து பாடுன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தை சொன்னால எனக்கு நான் சொல்லல. ஏய் நான் அது சாட்சி கால் இருக்கு. வார்த்தை வாசிக்க வந்துட்டேன். எப்ப குழப்பம் வந்ததுமா? அது அவங்க தான் கேளுங்க. நீங்க பக்கத்துல இருந்திருக்கீங்க, அம்மா மாதிரி நீங்க சொல்லணும்ல. அவங்களுக்குள்ள குழப்பம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. இப்போ ஒரு நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரா அவரு? எப்பவும் வருவாப்ல. சரி, அன்னைக்கு என்னமா நடந்தது? அன்னைக்கு எதுவும் இல்ல மேம். ஏதோ நடந்தது இல்ல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? விழுந்தாரா? தடிக்க விழுந்தாரா? இல்லம்மா, அதெல்லாம் இல்லம்மா. என்னமா நடந்தது? நான் தான் அசிங்கமா வஞ்சேன் மேம். இருங்க, என்னைய வந்து இவ்வளவு வஞ்சா. ஒரு நிமிஷம், என்ன நடந்தது சொல்லுங்க. அதான் மேடம், நான் கால் அடிபட்டு இருந்தது. தடுத்து மேல வரும்போது நீ போய் கட்டி பிடிக்கான்னு எனக்கு கேட்டேன் மேடம். போய் நீங்க போனதே போய் பிடிச்சீங்க, கொன்று சொல்லிட்டேன். நண்பர்களே, நடிப்பு முக்காவாசி நடிப்பு. இவங்க சண்டை போட்டதே தெரியாது சொல்றீங்க. ஆனா 3 நாள் முன்னாடி கார்த்திகை தீபம் அன்னைக்கு சண்டையா இருக்கு. அன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சண்டை? அவங்க வீட்டுல சண்டை சண்டை அவ்வளவு தெரியாது சண்டை மேம் எனக்கு. இந்த பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது மேம். நீ நடிகண்டா. விளக்கு போடுறதுக்கு என்ன ஊத்திட்டு இருக்கேன். அது என்ன அவர் தடிக்க விழுந்தாரு, நீங்க கை கொடுத்து பிடிச்சீங்க? அதெல்லாம் இல்ல மேம். வாய்க்கு வந்தவெல்லாம் பேசக்கூடாது. என்ன விளக்கு என்ன இல்லையே, உங்க மச்சனன் தானே சொல்றாரு. மேடம் கால் நொண்டி தான் நடக்கணும் மேடம். தடுக்க விழுந்தேன், பிடிச்சீங்க சொன்னாங்க. அவர் கை அங்க கை கொடுத்தாங்க சொன்னீங்க. அதெல்லாம் இல்ல மேம். என்ன ஊத்திட்டு இருந்தேன் மேம். விளக்கு போடுறது என்ன ஊத்திட்டு இருந்தேன். அது எப்படி நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அவர் ஒண்ணு சொல்லுவாரு? அவளை விடுங்க. எது எப்படியும் நான் விளக்குக்கு என்ன ஊத்திட்டு இருந்தேன். நீ என்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டிருந்தாங்களா? யாருல நீ உன்னை எவம்ல பெத்தா? இதான் நடந்தது. அவளை விட அவங்கள எல்லாம் நீங்க அவங்க கூட இருக்காங்க. நீங்க பேசுறீங்க, அவர் பேசுறாரு. 2 பேரும் வித்தியாசமான 2 கதை சொல்றீங்க. ஒவ்வொன்றுக்கும் நிறைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த பொண்ணு சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே அதுதான், அது பொய்யா இருக்கணும்னு தான் நாங்க எல்லாரும் விருப்பப்படுறோம். நீ ரொம்ப ஃபீல் பண்றியே ப்ரோ. வெளியே அப்படி காட்டிப்பேன், உள்ளுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்க. அதுக்கு வேற எதுவுமே சொல்ல இல்ல மாமா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மட்டும் போறேன். வேற எதுவுமே சொல்லல. இந்த பொண்ணு ஏதோ உங்களை பத்தி உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா. நான் சரக்கு போட்டிருந்தேன். தப்பா பேசிட்டீங்க. இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நீங்க கண்டிச்சீங்களா இல்லையா உங்க மனைவிய? என் மனைவி கட்டிக்கிறது எதுவுமே இல்ல. அவங்களே பேசிட்டு அவங்களே கேள்விப்பட்டு அவ்வளவுதான். அவங்களே இவங்களே உங்க மனைவி சைடுல எந்த தப்பும் இல்ல. இல்ல, என் மனைவி மேல தவறு எந்த தப்பும் கிடையாது. என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றலடா. நான் நடந்து சொல்றேன். அவர் என்ன பேசணும் எனக்கு தெரியாது. நான் நடந்து அவர் சும்மா பயப்பட்டுட்டு அந்த மாதிரி பேசுறாரு. அது பயந்துட்டு பேசுறாப்ல எப்படி பேசுறது? நான் நடந்து மூத்து மாதிரி ஒரு நிமிஷம் நான் சொல்றத புரிஞ்சுக்குங்க. இல்ல புரியல.
இவர் வந்து உட்காந்து என்னென்னவோ சொன்னாரு, அவங்க வந்து இன்னொரு கதை சொல்றாங்க. பேசிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னா எப்படி அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுவேன்? உங்களுக்கு நாங்க சொல்றது கதை மாதிரி தெரியுது. இல்லம்மா, நீ தப்பு தப்பா பேசுற. ஒரு வாட்டி ஒரு தப்பு இல்லையா? உண்மை நடந்தது. அது எப்படிமா ஒரு உண்மை ரெண்டு பேர் சொல்லும்போது ரெண்டு விதமா இருக்கும்? தெரியல. சந்தேகப்படுறது அது ஏற்கனவே அது சொல்லிட்டாங்க, போன்ல கூட எல்லாம் சொல்லிட்டாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. உங்க தம்பியை மாத்தி மாத்தி பேசுறாரு. அதான் கை ஒய்ந்து சொல்றதுனால அண்ணன் நான் எதுவும் நினைச்சுக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். மானங்கிட்ட பையல மானங்கிட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல நிறைய அவரை தப்பா நினைச்சல எந்த வார்த்தையில அவங்க அண்ணன் போன் பண்ணி சொல்றேன். என்ன அதுக்காக தான் அப்படி போய் சொல்லிருக்காங்க. அது நீங்க அப்படி பேசுறதுனால அவங்க பேரு கெட்டு போயிடாது. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்து. நீங்க எங்களுக்கு சோறு போட கால் இருக்கு, எங்க மதனி இருக்காங்க. நீங்க தேவையில்ல 2 மாசம் கழிச்சு கூப்பிட வந்தாலும் மறுபடியும் வரலாம் அப்படியே போயிடு. நீங்க சொல்லல. நான் சொல்லல. இந்த கேள்வி நீங்கள் தவிர்க்க வேண்டும். அவ பார்த்த விஷயங்கள் அவளுக்கு தப்பா பட்டிருக்கு. பட்டிருக்கு. அதனால அவளை கம்ப்ளீட்டா நீங்க திட்ட முடியாது. நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நம்ம கண்ணுக்கு முன்னால பாக்குற விஷயம் கூட பொய்யா இருக்கும். புரியுறதா? ராஜகுமாரி, நான் சொல்றது புரிஞ்சு. ரொம்ப கொடுமை, ரொம்ப கொடுமை. அப்படி ஒண்ணும் இல்லையா? 10 வருஷமா நல்லா தான் வாழ்ந்திருக்காங்க. 10 வருஷம் நல்லா இவ வந்து வந்தாங்க, வீட்டுக்குள்ள முளைஞ்சாங்க, இவளுக்கு வெளியே வந்துட்டா. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. தயவு செஞ்சு பிரச்சனையை ஜாஸ்தி ஆகாம பாத்துங்க. எனக்கு நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா, நான் வரேன். இல்ல நான் இது இல்ல நான் இந்த சூடா நாளைக்கு தூக்கு மாட்டி சாவ ட்ரெயின்ல அடிபட சாவ மாட்டேன். வயது வயசுக்கு சாவும்ல செத்த பையல. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. உங்க தம்பி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா? ஏன் மேல நம்பிக்கை இல்ல. அப்ப பிரிச்சு விட்டுடலாமா? பிரிச்சு விட்டு எனக்கு எழுதி வாங்கி நீங்க விடுங்க. எனக்கு ஒரு அது ஒண்ணு. என்ன எழுதி வாங்க? அவங்க எந்த என் பிள்ளைக்கு எந்த அவன் தான் பொறுப்பு. இவங்க 2 பேரும் பொறுப்பு. எனக்கு எழுதி வாங்கி கொடுத்தாங்க. இவங்க 2 பேரும் அவங்களே இருக்கிறேன். அவங்க போயிட்டாங்க. அது பெரிய மோசமானவம்மா. ஆளை பார்த்து எடை போடாத, வெயிட் அண்ட் சீ. மோசமானவன்னா அவன் விருது பொறுக்கிமா. என் பிள்ளை எத்தனை சொல்ல மாட்டேன். இல்ல மேடம், அவர் பொண்டாட்டி வயதா, நான் உன் பொண்டாட்டி வயதாச்சு. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீ வாரியா இல்லையா? நான் ஒத்தியில பார்த்திருக்கேன். சொல்ல மாட்டேன் மேடம், நீங்க கேட்டுக்கோங்க. உங்கள்ட்ட சொன்னாங்க? ஆமா, விக்கெட்ல கேட்டுக்கோங்க. பக்கத்துல நானிய பையன் எல்லாம் போட்டுருக்கோம். இவருக்கு போய் 10 கிலோ கூப்பிடுவாயே, வா ஒத்தியில பார்த்திருக்கேன். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ், போயிடாமா. உங்க பொண்ணு 8 வருஷம் வாழ்ந்திருக்கால அங்க. இப்ப இந்த பிரச்சனையால வந்த வேணாதான். அதனால அந்த பக்கம் பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு, தப்பான வார்த்தைகள் ஆயிடுச்சு. அதெல்லாம் பெருசு பண்ணாதீங்க. கோவத்துல அந்த பக்கம் பேசிக்கிறது தான். அதெல்லாம் மனசுல இருந்து சொல்றது கிடையாது. நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. பாத்து இப்ப உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்கு. பொண்ணு தம்பி கூட வாழணுமா வேண்டாமா? வாழணும்னா என்ன பண்ணணும்னா மறந்து மன்னிச்சு ஒன்னா வாழணும். கரெக்டா? மன்னிக்கிற விஷயம் எனக்கு பேசலையாமா? அப்ப பிரிச்சு விடலாமா? மன்னிக்கிற விஷயம் பிரிச்சு விடலாமா? இல்லம்மா, நான் ஒண்ணுமே சொல்லலமா. நீ பிரிச்சு விடலாமா? ஒண்ணா வாழ வைக்கலாமா? உங்க உள்ள மாதிரி என்ன செஞ்சாலும் செய்யுமா. அப்ப அதுக்கு தான் சொல்றேன். அவங்க ஒண்ணா வாழணும். அதுவும் சரிடா. 8 வருஷம் நல்லா வாழ்ந்திருக்கா. அதனால ஒண்ணா வாழறதுக்கான எல்லா முயற்சியும் நம்ம எடுக்கணும். புரியுறதா? இன்னொரு விஷயம், இந்த 2 வருஷம் உங்க வாழ்க்கையில நடந்த விஷயங்களை கம்ப்ளீட்டா மறந்துடுங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. தேவையில்லாம அண்ணி கூட பேசுறது, அங்க போய் உட்காந்துக்கிறது வேலையெல்லாம் வேண்டாம். அம்மாடி வீட்டுக்கு போ. 1 மாசத்துல நல்லா சேவ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இன்னொரு இடத்துக்கு கூடி போயிடுங்க. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. நன்றி நன்றி நன்றி.